வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான அண்டர்ரேட்டட் தமிழ் கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல எந்த படங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட்டான படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அண்டர்ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படங்கள் இருந்தால் அதையும் சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன கழக தலைவன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் தொழிற்சாலை ஒரு வாகனத்தை உருவாக்குறாங்க. அந்த வாகனத்தை செயல்முறைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே அந்த வாகனத்தை யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா பெரிய அளவில் பொல்யூஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதை யார் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அண்டர் கிரவுண்ட் கில்லரை வந்து நியமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயே அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அகைன்ஸ்டா நிற்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன, கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் நல்லா த்ரில்லிங்காகவே இருக்கும், சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும், மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவருடைய ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் 3 பெண்கள் மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஸ்டார்டிங்லேயே இது தற்கொலை இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ இவங்களை எல்லாம் யார் கொலை செஞ்சாங்க, அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் கில்லர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸை கிளைமேக்ஸ் வரைக்குமே கொண்டு போயிருப்பாங்க. அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போனதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நல்லாவே நீட்டாகவே கொண்டு போயிருப்பாங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் நெகட்டிவாக பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த படம் ஓடுது. படத்துடைய டியூரேஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இல்லாமல் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மலேசியன் தமிழ் படமான பூச்சாண்டி அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே பழங்கால பொருட்களை எல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய ஆர்வம் உள்ள ஒரு நபர் அவருடைய வீட்டில் அவருடைய ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாரு. அந்த கேம் என்ன அப்படின்னா, ஓஜியா போர்டு மாதிரியான ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு பேய்கிட்ட பேசி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு காயின் வேணும் அப்படிங்கிறதுக்காக பழங்கால பொருட்களை எல்லாம் இவங்க சேகரித்து வச்சிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு காயினை எடுத்துட்டு வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விளையாட்டா ஆரம்பிச்ச இந்த கேம்னால அடுத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை ஒரு நார்மல் பேய் படம் மாதிரி கொண்டு போகாம புராண கதைகள் எல்லாம் ஆட் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. நீங்க பெருசா எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால மேரேஜ் ஆன நம்ம ஹீரோயின் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால ஒரு கால் சென்டரில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு காலர் டெய்லியுமே அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த காலர்னால நம்ம ஹீரோயினுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை நல்லா சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. எமோஷனல் கலந்து சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் பெருசா போர் அடிக்காத அளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்க தாராளமாவே ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சில அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ரைட்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கிட்டத்தட்ட 35 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய ரைட்டர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவருடைய ஹையர் அஃபிஷியல் இவர்கிட்ட வந்து நீ கிரைம் சீன் ஸ்டோரி ஒன்று எழுதிட்டு வான்னு சொல்றாங்க. அந்த ஸ்டோரியில் இருக்கிற மாதிரியே PhD படிக்கக்கூடிய ஒரு பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பையன் எந்த ஒரு தப்புமே பண்ணல, செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விட ட்ரை பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன, கடைசியா நம்ம ஹீரோ அந்த பையனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை நல்லா எமோஷனல் கலந்து த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நீட்டாவே இருக்கும். ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா OTTல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடையே
பார்க்கலாம். இப்போ நம்ம 6வதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ அவருடைய சிஸ்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக சின்ன சின்ன திருட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு போலீஸுடைய வீட்டிலேயே திருடலான்னு போக அந்த போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இப்போ மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவை வச்சு ஒரு பெரிய கிரைமை பண்ணி அதன் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை நல்லா த்ரில்லிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீட்டாகவே இருக்கும், செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப சூப்பரான படம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 7வதா பார்க்க போகிற படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன 8 தோட்டாக்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவரு ஒரு கேங்ஸ்டரை துரத்திட்டு போகும்போது அவருடைய கண்ணை தொலைச்சிடுறாரு. இப்படி காணாம போன அந்த கண்ணை ஒரே நாளுக்குள்ள கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஹையர் அஃபிஷியல் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணை தேடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுலயே அந்த கண்ணை யூஸ் பண்ணி பெரிய கிரைமை எல்லாம் சிலர் பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அந்த காணாம போன கண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் நல்லா த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிச்ச விதம் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5ல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 8வதா பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மிரல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்காரு. அவருடைய ஒய்ஃபுக்கு அடிக்கடி நம்ம ஹீரோவை யாரோ ஒரு முகமூடி போட்ட ஒரு நபர் கொலை செய்கிற மாதிரியான ஒரு கனவு வருது. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அவருடைய சொந்த ஊருக்கு ஃபேமிலியோட போகிறாரு. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா பரபரப்பாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். படத்துல நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஹா OTTல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சில அடல் காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 9வதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன வெள்ளை பூக்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அதாவது ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. இவருடைய பையனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறாரு. அங்கே போன இடத்துல அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு காணாமல் போயிருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பையனும் காணாமல் போயிடுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோவுடைய பையனும் காணாமல் போக இதையெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கர சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் படம் சூப்பராகவே இருக்கும். படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நீட்டாகவே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான அடல் காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன லாக்அப் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, போலீஸா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டருடைய மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் யார் கொலை செஞ்சாங்க, எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நல்லா நீட்டாகவே இருக்கும். படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5ல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.